நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற? சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு. லீவ போடு போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா. உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஏமா சொல்லி விட. டேய் உன்னை கண்ட பாடல பேரை மாத்திக்கிறேன். டேய் பேரை சொல்லிட்டு போடா. செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா வாடா, நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா. வாடா சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா. வாடா டேய் சொல்லுடா. வாடா வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு. சரி கேளு. ஐயோ, யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வராத கந்தராயிரம் மணியா. டேய் பாத்துடா. அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன்? ராசங்களா தரப்புற வீட்டை கேக்குறேன் நீ. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வீட்டுக்கு தான் கூப்பிடலடா. வந்துட்டல வாசல்ல. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க, நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமாயா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு.
எங்க அந்த பொம்பளை இந்த மயாய் என் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல அப்புறம் இன்னொருத்தர கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை கொடுக்கலையோ அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. செல்வம், இந்த மாதிரி ஏரியால இதை விட கம்மி வாடகை வீடு கிடைக்காது. நீ வேணான்ற. அதுக்காக அந்த மென்டலோட எல்லாம் ஒண்ணா அந்த வீட்டுல தங்க முடியாதுடா. அட போப்பா, திருப்பி வேற வீடு தேடணுமா? டேய் செல்வம், வேலைக்கிட்டம்மா கேபிள் கனெக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்கு. ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். காலையிலேருந்து டிஃபன் ஷாப்பில் என்ன பசிக்குது, நான் வாங்க டிஃபன் ஷாப். சரி வாங்குவோம். ஐயோ என்னம்மா என்னம்மா இது? இந்த வேலையெல்லாம் நீ ஏன் பண்ற? வா மெல்ல எழுந்துரு. இங்க பாரு ரத்தம் வருது. என்ன பொண்ணு நீ? ஆடிட்டர் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஏம்பா யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது கேபிள் கனெக்ஷன். கேபிள் மாடியில. சரி, ஆடிட்டர் கிட்ட சொல்லி அக்கௌண்ட்ஸ் முடிச்சு வைக்க சொல்லுங்க. போதும் போதும், பிஞ்சு கை பிஞ்சிர போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். தேங்க்ஸ். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா, இப்ப எதுக்காட கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல, நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணு. லவ் பண்ணையா? ஆனா அவன் என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு எதுக்கு செவனையும் போயிருந்தா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண, அவன் அவளை ஏமாத்தணும். டேய், இது எதுக்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான் என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? இஸ் இட்? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இருடா. இருடா. வச்சுடுங்க. எப்படி சாப்பிடுறான்? சாம்பு சந்தோஷமா சாப்பிடு. யோசிச்சு போடா. டேய், 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 டேய்.
என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொண்டு சாவடிச்சான். ஏன்டா செவனையில போய்க்கிறவன தரதரன்னு எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமாள போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது? நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்கடா. அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? அந்த ரெண்டாவது அண்ணன்டா. குடல் குடுங்கி 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 கோவிந்த. மூணாவது அண்ணன் காலை வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி அங்கராசு. ஐயா பேரெல்லாம் டெரரா தாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பிய ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. ஆமா. அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு. ஏன் வாழ்வே மயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. வா வா வா. ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு. உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாட்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டினான், அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலையில. பாண்டி ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள் வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. வாடா. யோ நீ எப்ப அங்க குத்துறனா? நல்லா வாடா. இந்த வார லவ் லெட்டர், இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ. இனி உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்றேன்? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிற இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியுமுடா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறேன்டா போறேன்டா. இப்ப பாருடா. போறேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய் உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ஹலோ, ச்சே கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? ஐயோ அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவளை கடிச்சவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிரும். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. Thank you ஆண்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐ சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ திறந்து விடுறதா? ஆ. திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட gift இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு.
மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. யோ யாரே நீ? நான் வந்து விளையாடுற இடத்துல நீ ஒளிஞ்சிட்டு இருக்க? நீ ஒளிரடமா? டேய், நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கற. ஏய் 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 சரி பாட்டு. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி இங்க வாடி. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுக்க. யோ நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் நம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா உங்களுக்கு? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தான் பரம்பரையில சேர்த்து கட்டின விடாது. இரு இரு அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆட அதுக்கு பாப்பா. எது அரிசி முட்டைய திருடுனா? கூப்பிடு கூப்பிடு. உன் ஆளுங்களையும் கூட்டி வா. என் சொந்த காலையில கூட்டி வர. யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். சீப்பா குரங்க. நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு, போங்கடி ரெட்ட குரங்குகளா? யார் குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பன் குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? அச்சிப்பா நீ போ போந்தா கோழி. வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கி பாப்பான். பாருங்க உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா மாட்டியா வாடா. பயவலையே மறுபடியும் அதே உலக்க பாட்டியை கூட்டி வந்து புலக்கிறக்க ஏற்பாடு பண்ணிட்டு. ஐயா டேய்! ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா? அது ஏண்டா கூறு கட்டத்தனமா ஏன்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் பட்டுண்டோ அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன அட பாவி பயவுள்ள. ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பியை விட்டு கூடயே கூட்டி போயிட்டா. கொலகார பயல. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா?